ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல். நல்லபடியா உட்காந்து பேசி பாத்தீங்களா? மேடம், நான் வீட்டுக்கு போனா நீ ஏன் வர வீட்டாண்ட? நீ ஏன் வர வீட்டாண்ட? நான் தான் வேணான்ற சூடு சொன்னேன் இல்லையா, எதுக்கு வர வீட்டாண்ட? அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? அவங்க துணிகள்லாம் வேலைக்கு போவாங்க. என்ன அவள் என்ன கேட்டாலும் என்ன செய்யறாலும் அது பின் வார்த்தை சொல்லவே மாட்டேன். துணி விற்கலான்னு சொன்னான் இந்த கொரோனா டைம்லாம். சரிம்மா வாங்கி கொடுமா, நான் போய் விற்றுட்டு வரேன், வேலை இல்லைல்ல, நான் விற்றுட்டு வரேன், ஏதோ செலவுக்கு வரோம்லன்ற மாதிரி அதே செஞ்சேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணான், அதுலேயும் நஷ்டமாச்சு. சீட்டு பிடிக்காத சொன்னேன், சீட்டு பிடிச்சா நஷ்டமாச்சு. கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் போல நீவவா. ஹலோ ஹலோ மிஸ்டர் சுப்ராஜ், சொல்லுங்க. வணக்கம். நான் கலைஞர் டிவில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ உங்ககிட்ட ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு வேலை பண்றாங்களா? ஆமா மேடம், 10 years இருக்காங்க. அவங்க குடும்பம் இங்க வந்திருக்காங்க. ஓகே மேடம். அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, அவங்க குழந்தைங்களையும் புருஷனையும் பிரிஞ்சு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். எதனாலன்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என் கல்ல ஒய்ஃப் தான் இருப்பாங்க ஃபுல்லா. ஒய்ஃப் எங்க டாடி தான் இருப்பாரு. இதுவரையும் அவங்க வந்து யாரும் வச்சு பர்சனல் வச்சுலாம் என்கிட்ட சொன்னது கிடையாது. எப்படி பொண்ணு? நல்ல பொண்ணு. என்கிட்ட இருக்கிற வரையும் தெரியும் மேடம். காலைல 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்கு வருவாங்க. நாங்க 7:30 வரையும் கடை வேலை தான் பார்ப்போம். மற்றபடி என் கடை யாரும் வரமாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டே வரமாட்டாரு, ஃபேமிலி யாரும் வரமாட்டாங்க. சரி, 7:30 கடையை மூட்டு அவங்க போயிடுவாங்க. நாங்கள் 8 o'clock நாங்கள் மூடிட்டு போயிட்டு வந்துடுவோம். சரி, இவங்களை சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மேடம் அது அவங்க தான் மேடம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை இல்ல. உங்கள்கிட்ட வேலை செய்யறாங்க, 9 வருஷமா வேலை செய்யறாங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க. சரிங்க மேடம். இவங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அந்த பொம்பளை பசங்களை எவ்வளவு பாதிக்கும்? கண்டிப்பா மேடம். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஆன்ஜியோ எல்லாம் பண்ணிருக்காங்க. 20 days 1 month மாதிரி தான் பண்ணாங்க. அவரு என்கிட்ட சொல்லி தெரியும், அவரு என்கிட்ட பேசுவாரு. நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் எங்க அப்பா எல்லாம் எப்பயும் சொல்லிட்டாரு மேடம். 6 மாசம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து ஆகும்போது எங்க அப்பா, நான் இல்லாத எங்க அப்பா 72 வயசு ஆகுது, கடையில தான் இருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, குடும்பத்துல 1000 பிரச்சனை வந்தா புத்தம் முன்னாடிக்குள்ள இருக்குமா, போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு பஞ்சாயத்துல போக கூடாது, நீங்களே பேசி இருந்துக்குமாங்க. நம்ம ஒரு சில விஷயம்